சித்ரா வியாபார் உரிமையாளர் துரை பேசுகிறேன். சித்ரா வியாபார் முதலாக ஆரம்பிச்சது 2000 புது பைபாஸ் ரோட்ல என் மனைவி பேர்ல சித்ரான்னு ஆரம்பிச்சோம். சித்ரா வியாபார். அதன் பிறகு அதுல எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ், காஃபி, டீ எல்லாம் ஒரே இடத்துல கிடைக்கும்ட்டு நாங்கள் ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி கஸ்டமருக்கு நல்ல ஆதரவு, நல்ல டேஸ்டா கொடுத்துட்டு இருந்தோம். அது பிறகு நல்லா வரவேற்பு பெற்றதால அடுத்தடுத்து பிரான்ச்சஸ் வெள்ளூர்ல ஆரம்பிச்சோம். அடுத்து வெள்ளூர்ல பாத்தீங்கன்னா அம்பியா பெட்ரோல் பங்க் பக்கத்துல ஆரம்பிச்சோம் 2வது. அதுக்கப்புறம் ராஜத்தேட் ஆபீசர் லைன், மார்க்கெட், கோர்ட்டு, வள்ளல ஸ்டார்ட் பண்ணி எல்லா இடத்துலயும் ஆரம்பிச்சு நல்லா வரவேற்புனால வெளியே அண்ணாவெல்லாம் வந்தாங்க. அண்ணா மூலியமா பிரான்ச்சஸ் எல்லாம் ரெடி பண்ணலான்றது. அதனால அம்மா டேஸ்ட் இதை வேரியேஷன் பார்த்து சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி டேஸ்ட் அம்மா டேஸ்ட் படி எல்லாமே அண்ணா அண்ணி முடிச்சு எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணி இந்த ரா மெட்டீரியல் மொத்தமே நாங்களே சப்ளை பண்றதாக முடியும். எல்லாம் ஓனாவே ரெடி பண்ணி இங்க இருந்து சென்ட்ரலைஸ் கிச்சன் போட்டு வெளியே அனுப்பிச்சுட்டு இருக்கோம். பிரான்ச்சஸ் ஃபர்ஸ்ட் ராணிப்பேட்டை வந்தது. அதுக்கடுத்து அங்கங்க எல்லாம் ஷார்ட் 10 வெளில அவங்களே பிரான்ச்சஸ் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்களாம் மார்க்கெட்டிங் எதுவும் பண்ணி பிரான்ச்சஸ் விட்டதில்லை. அவங்களாவே கஸ்டமர்களாவே பிரான்ச்சஸ்காரங்களாம் எங்க பிரான்ச்சஸ் கேட்டு அவ்வளோ பிரான்ச்சஸும் கொண்டு போயிருக்காங்க. தமிழ்நாடு, ஆந்திரா ஃபுல்லாவே பிரான்ச்சஸ். கேரளா, கர்நாடகா சர்வே பண்ணிட்டு இருக்கோம். என்கொயரி வந்திருக்கு, சர்வே பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் சர்வே பண்ணி முடிச்ச பிறகுதான் அந்த ப்ராசஸ் வேலையை பார்ப்போம். டீ டேஸ்ட் எல்லா நாள்லையும் ஒரே மாதிரி இருக்குதுன்னா நாங்கள் இங்கேருந்து பேக்கிங் எல்லாம் பண்ணி அனுப்புவோம். டீ தூள் இவ்வளோதான், காஃபி தூள் இவ்வளோதான், சக்கரை இவ்வளோதான்ட்டு, 1 லிட்டர் பால்னா இவ்வளோதான்ட்டு டேஸ்ட் பண்ணுறதுக்கு அனுப்பிச்சிடுவோம். அதேமாரி பிரான்ச்சஸ் சொல்லி கொடுக்குறவங்ககிட்ட சொல்லிவிடுவோம், ட்ரைனிங் கொடுத்துருவோம். ட்ரைனிங் கொடுத்து அவங்க அதேமாரி போட்டாங்கன்னா எல்லா இடத்துலையும் ஒரு டேஸ்ட் ஒரே இடத்துல தான், ஒரே மாதிரி எப்படி இருக்குமோ அதேமாரி தான் இருக்கும். அதேமாரி போண்டா, பஜ்ஜி எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி டேஸ்ட் ஒரே மாதிரியே இருக்குன்னு கேட்பாங்க. நாங்கள் எங்ககிட்ட இருந்து தான் மொத்தமே மாவுமே அனுப்புவோம். நாங்கள் பஜ்ஜி மாவு அவங்க தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணி பாலக்காய் சேவை போட்டாங்கன்னா போதும். பஜ்ஜி ஒரே டேஸ்ட்டாக தான், எந்த வேலை சாப்பிட்றோம் அதே டேஸ்ட் தான், மாறாது. அதே மாதிரி டீயும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணோமா, ஒரு டீக்கு 500 டீ பக்கமாக பிடிச்சி பார்த்துட்டு தான் அந்த டீ தூள் பர்ச்சேஸ் பண்ணுவோம். பர்ச்சேஸ் பண்ணிட்டு அப்புறம் நான் அது கஸ்டமருக்கு பேக்கிங் பண்ணி அனுப்புவோம் டீ தூள். அதனால் எல்லாமே பேக்கிங்னா எல்லாமே ஷார்ட் பார்த்துட்டு தான் எல்லாமே அனுப்புவோம். ஏதாவது கொஞ்சம் தரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கேயே ஸ்டாப் பண்ணிடுவோம், அனுப்ப மாட்டோம் பிரான்ச்சஸ்க்கு. நாங்கள் எங்கள் ஆட்டோலேயே மொத்தம் எல்லா கடைகளுக்கும் டெலிவரி, எது ஓன் டெலிவரி, நேராக பிரான்ச்சஸுங்களே ஆட்டோ டெலிவரி. சித்ரா வியாபாரில் பார்த்தீங்கன்னா டீ ஃபேமஸ், காஃபி ஃபேமஸ், சமோசா, எல்லடை, முறுக்கு, சிமிலி, ரவா லட்டு, அதிர்சம், பொருளங்காய் உருண்டை, அப்புறம் பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. எல்லாமே தரமாக இருக்கும். கெமிக்கல்லாம் அதிகம் மிஸ்யூஸ் இதுமாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். நாங்கள் கொடுக்குறது பிஸ்கட், இது கேக்கு, இது ப்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா 5 நாள் டைம் தான். அது மேலே டைமிங் கொடுக்க மாட்டோம். அது டைம் வந்துச்சுன்னா எடுத்துக்கணும். அது சேல்ஸ் பண்ணுறாது. எல்லாமே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் ISI ஃபுட் லைசன்ஸ் எல்லாம் இருக்கிறத பார்த்தா பர்ச்சேஸே பண்ணுவோம். எதுவுமே லோக்கலாக பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது இருக்காது. இந்த பர்ச்சேஸ் பண்ணுறது ஷார்ட் பார்த்துட்டு தான் திரும்ப எல்லா வேலையுமே ஆகும். நாங்கள் ஒரு பொருள் ஏதாவது ரெடி பண்ணி வெளியே விடுறதுனாலும் ஒரு 10 நாள் 15 நாள் அதை ஷார்ட் பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் டைமிங் 4 நாள் 5 நாள் எக்ஸ்பீரி டேட் போட்டு வெளியிடுவோம். 10 நாள் தாங்கச்சுன்னா 5 நாள் எக்ஸ்பீரி டேட் கொடுப்போம் வெளியே. அதுக்கு முன்னாடி அது வெளியே அனுப்ப மாட்டோம். மொத்தமே டோட்டலாக நாங்கள் ஷார்ட் பார்த்துட்டு தான் ரெடி பண்ணி அனுப்போம். இப்போ கடைங்களுக்கு வர கஸ்டமர் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 1 லட்சம் கஸ்டமர்ஸ் எல்லா கடைகளும் போகிறாங்க. இந்த 1 லட்சம் கஸ்டமர்களுக்கும் அந்தந்த பிரான்ச்சஸில் அவங்களுக்கு என்ன தேவை, என்ன வேணும், என்ன எப்படி இருக்குது, ஃபீட்பேக் அப்படிங்கிறத வச்சு அவங்க ஒவ்வொன்றா திரும்ப புதுசாக ஸ்நாக்ஸ் வேணுமா, இது வேணுமா, என்ன இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். பார்த்துட்டு அவங்க கேட்குறபடி செஞ்சு கொடுத்துருக்கோம். பிரான்ச்சஸ்காரங்களுக்கும் அந்த ரெக்வஸ்ட் விட்டுருக்கோம், இந்தமாரி பண்ணுங்க அந்தமாரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். திருவண்ணாமலையில் ஒரு கடையில் நிறைய பேர் கேட்டாங்க, டிஃபன் சாப்பிட்றது ஒரு இடம், காஃபி சாப்பிட்றது ஒரு இடமா இருக்குன்னு கேட்டாங்க. அதில் சித்ரா பவன் இப்போ திருவண்ணாமலை ஆரம்பிச்சிருக்கோம். அது நல்ல வரவேற்பு இருக்குது. இப்போ திரும்ப இன்னொரு சித்ரா பவன் GH பக்கத்தில் ரெடி ஆகிட்டு இருக்குது. அதே கஸ்டமருக்கு சொல்லணும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்தியில் நாங்கள் டிராயிங் போட்டு கொடுத்துருவோம். இடம் காமிச்சிட்டாங்க, டிராயிங் போட்டு கொடுத்துருவோம். டிராயிங் போட்ட பிறகு அவங்க இந்தமாரி வேலை செய்யணும்னு சொல்லிடுவோம். நாங்களும் திரும்ப வேலை செய்யும்போது பார்த்துட்டு கொஞ்சம் ஏதாவது மாறுச்சுன்னா கூட திரும்ப அதை ரெடி பண்ணிட்டு எடுத்துட்டு வேற மாதிரி ரெடி பண்ணிட்டு நம்ம கடை லொக்கேஷன் ஐபியா வர மாதிரி கொண்டு வந்துடுவோம். எல்லாம் நீட்டாக இருக்கும். கிடச்சிட்ட அப்புறம் அதில் ஐபியா கொண்டு வந்துடுவோம். இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 105 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆந்திராவில் ஒரு 8 பிரான்ச்சஸ் இருக்குது. ஆந்திராவில் ஒரு 3 பிரான்ச்சஸ் வேலை நடந்துட்டு இருக்குது. ஓப்பன் ஆக போகுது, கூடிய சீக்கிரம் ஓப்பன் ஆக போகுது. தமிழ்நாட்டிலையும் வேலை நடந்துட்டு இருக்கு பிரான்ச்சஸ். பெங்களூரு, கர்நாடகா, கேரளா சர்வே பண்ணிட்டு இருக்கோம். என்கொயரி சர்வே பண்ணிட்டு இருக்கோம். பாண்டிச்சேரியில் சர்வே பண்ணியாச்சு. இப்போ பாண்டிச்சேரியில் முதல் பிரான்ச்சஸ் அடுத்த மாதம் டிசம்பரில் ஓப்பன் ஆக போகுது. பாண்டிச்சேரிலையும் பிரான்ச்சஸ் வர போகுது. இது சென்ட்ரல் கிச்சன் அண்ணா எல்லாம் பிரான்ச்சஸ் அண்ணா, நான், அம்மா எல்லாம் உட்காந்து பேசணும், எப்படி இதெல்லாம் கொண்டு போகலாம் அப்படின்ட்டு. அப்புறம் அண்ணா அம்மாவில் எல்லாம் ஒரே இடத்துல செஞ்சு அமிச்சிட்டோம், ஒரே டேஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் சென்ட்ரல் கிச்சன் ஆரம்பிச்சோம். சென்ட்ரல் கிச்சன் ஆரம்பிச்சு அதில் திரும்ப ஐங்கன் ஸ்பிரிட் லிமிடெட்னு ஒரு கம்பெனி தனியாக ஆரம்பிச்சு அது மூலியமாக சித்ரா வியாபாரத்துக்குள்ள ராமெட்டு கொண்டு எடுத்துக்கிட்டு
பண்ணுறதுக்கு பிளான் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி இப்போ அது மூலியம் சென்ட்ரலைஸ் கிச்சன் மூலியமாக தான் எல்லாம் சித்ரா வியாபாரம் ரா மெட்டீரியல் எடுத்துக்கிறோம். அடுத்து இன்னும் கொண்டு போகிறது வந்து பார்த்தீங்கன்னா நான் வெளிநாடு தான் எதிர்பார்க்குறேன். வெளிநாடு இப்போ சர்வே பண்ணிட்டு துபாய் சர்வே பண்ண போகிறோம். அடுத்த மாதம் கிளம்பலான்னு இருக்கோம். இடம் பார்த்துட்டாச்சு. திரும்ப அடுத்த மாதம் போய் சர்வே பண்ணிட்டு விரைவில் வந்து துபாயில் வந்து கடை உங்களுக்கு உதயமாகும். சித்ரா வியாபாரம் அந்த உதயமாகும். மலேசியா வந்து பெரம்பலூர் பிரான்ச்சஸ் பார்த்தீங்கன்னா மலேசியாவில் வந்து நிறைய பேர் வருவாங்க. பெரம்பலூர் திருச்சி வந்து பெரம்பலூர் பிரான்ச்சஸ் ஷீட் அடிப்பாங்க. அவங்க வந்து என்கொயரி வாங்க மலேசியா வாங்க சர்வே பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் விரைவில் வந்து சர்வே பண்ணுறத பிளான் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி பார்த்தீங்கன்னா நான் அண்ணா 2 அண்ணா தம்பி நான் 3 பேர். எங்கள் அம்மா என்னுடைய நைனா வந்து அப்பா அதுக்கு வந்து இறந்துட்டாரு. எங்கள் அம்மா தான் வந்து எங்களை கஷ்டப்பட்டு 3 பேரையும் வளர்த்தாங்க. நான் வந்து படிக்கல. நான் வந்து நிலத்துல இருந்தனால அம்மா வந்து நாலேஜ் வரணும் பசங்களுக்கு நாலேஜ் வரணும் என்ன வேலூர் 14 வயசுல 1989 வேலூர் காமிச்சாங்க வேலைக்கு. அதுக்கு பிறகு இந்த வேலை டீகளில் தான் நான் வேலை செஞ்சுருக்கோம். வேலை செஞ்சுட்டு இப்போ தனியாக ஆரம்பிச்சு பிரான்ச்சஸ்லாம் கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு பிறகு என்னால் முடியலன்ட்டு அண்ணா அண்ணி எல்லாருமே மொத்த பேருக்கு இந்த வேலைக்கு வந்துட்டாங்க. சித்தி பையன் எல்லாம் மொத்தமாக டோட்டலாக ஃபேமிலியோட சேர்ந்து தான் இந்த குரூப் ரன் பண்ணிட்டு இருக்கோம். சித்ரா வியாபாரங்கிறது 2 ஸ்நாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா வந்து எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இந்தமாரி போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய வழிகாட்டுதல் படி டேஸ்ட் செஞ்சு அவங்ககிட்ட காமிச்சிட்டு அவங்க ஓகே இது நல்லா இருக்குது பாருங்க இனிமேல் செய்யுன்னு சொல்லுவாங்க. அதைப்படி நாங்கள் எல்லா ஸ்நாக்ஸும் ஒவ்வொன்றா முறுக்கு எல்லடை அதிர்ஷ்டம் ரவா லட்டு குரலுங்க உண்டை எல்லாமே வந்து அவங்க டேஸ்ட் பார்த்து சொல்லுவாங்க. ஓகேன்னு சொன்ன பிறகு நாங்கள் ப்ரொடக்ஷன் எடுத்து சொல்லுவோம். சித்ரா வியாபாரம்னு பார்த்தீங்கன்னா எல்லா கம்பெனிக்கும் நாங்கள் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். வேலூர் ஃபுல்லாக மோட்டார் லைன் பேங்கு ஒரு சின்ன கடைங்க கூட விடாமல் எல்லாம் அந்தந்த கடைங்களுக்கு கொண்டு போய் சப்ளை பண்ணியிருக்கோம். சப்ளை பண்ணதால எங்களுக்கு ஃபுல்லாக எல்லாம் ஆதரவு இருக்கும். சித்ரா வியாபாரத்துக்கு வர கஸ்டமர் அனைவருக்கும் என் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவங்களை நம்பி அவங்க வார்த்தையை நம்பி வந்த அனைத்து கஸ்டமர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது இல்லாமல் பிரான்ச்சஸ் எடுத்த ஓனர்களுக்கும் பிரான்ச்சஸில் ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்களுக்கும் கஸ்டமரிடம் அணுகுமுறை நன்றாக பயன்படுத்தி வியாபாரத்தை அதிகம் முன்னோக்கி கொண்டு செல்வது அனைத்தவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சித்ரா வியாபார் பெஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சஸ் தமிழ்நாடு கேட்டகரியில் நாமினேட் பண்ண டேஸ்லிங் அவார்டுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்